யாரிடமும் வலியை பகிராதீர்கள். தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவனிடம் ஆறுதல் சொல்ல பலர் இருந்தாலும் உதவி செய்திட ஒருவரும் இல்லை. சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணம் மட்டுமல்ல, அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணம் கூட. அதிக பேசாதவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தை நிலைகளுக்கு எப்பொழுதும் அதிகமான மதிப்பு உண்டு. தேவை முடிந்த பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல். பாதையை வெறுக்கும் பயணம் வெற்றிகரமாக முடிவது இல்லை. நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. சிந்தனை மட்டும் செய். உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர். அழகு என்பது மனதுதானே தவிர முகம் அல்ல. கண்களில் மிகுந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாக கண்ணீரை தருகிறது. ஒரே ஒரு புன்னகை போதும் 1000 பிரச்சனைகளை தீர்க்கும். சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பு என்பது வீணே. விடியல் என்பது இலக்கல் மட்டுமல்ல, நம் உழைப்பினும் உள்ளது. பசித்தவனுக்கு தெரியும் உணவின் அருமை, இழந்தவருக்கு புரியும் உறவின் அருமை. வேதனையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்தே போகும். உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள், அல்லது வேறு யாராவது உங்களை கட்டி எழுப்புவார்கள். சிந்தனையும் செயலையும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டே இருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. சிலரது வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதும் எழுத்துக்களை போன்றது. அனைவரையும் நேசி, எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன் கொள்கையில் உறுதியாக இரு. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்த்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். நீங்கள் பொருளிட்டிருப்பது நலமாய் வாழ்வதற்கு. மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பது அல்ல. நமக்கு பிடித்த ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தை பிடிவாதமாக பிடித்துக் கொள்வதில் இருக்கிறது நமது தன்மானம். உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகானமராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக அல்ல. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவது இல்லை. உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாத தன் விளைவாக ஏற்படுகிறது. சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது. நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய முடியுமானால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். உறுதியான மனிதருக்கு தோல்வி என்பது ஏதும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடும். நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்திட முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும். தவறு செய்பவர்களை கூட திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை திருத்த முடியாது. எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை, உயிருள்ளவரை மறவாதீர்கள். ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்துப்பார். ஆறுதல் சொல்ல ஆளை தேவையில்லை. வாழ்க்கை பாடங்கள் யாரையும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை. நம்மை சுற்றியுள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். வழிதான் சற்று அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. பசித்த போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவரை மன்னிக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. படிப்பு கற்றுத் தருவதை விட சில உறவுகளின் நடிப்பு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். அப்போது சிறப்பான செய்கையில் நம் கண் முன்னே தெரியும். காத்திரு. உங்களை நேரமாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் தான் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றி பொய் வதந்திகள்.
வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றிவிடும். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதை விட பெரியது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லது நினை, நல்லது செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். உங்கள் வெற்றியோ தோல்வியோ முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். அழும் பெண்களை கோழை என்று கூறுவதற்கு முன்னால் அள வைத்தவர்கள் துரோகிகள் என தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும், ஆனால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு ஒரே ஒரு கைதான் வரும். அதுதான் உன் தன்னம்பிக்கை. பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் உனக்கு இருக்கக்கூடாது. நல்ல குணம் கொண்டு ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பது இல்லை. அது ஒரு தரம் கெட்ட ஒருவது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவது இல்லை. எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிக்கின்றான். அடுத்தவன் 1000 சொல்லுவான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. பணத்தை குறிவைக்காதே, இலக்கிற்கு குறிவை. உன் இலக்கின் மீது உன் கவனத்தை வை. பணம் உன்னை தேடி வரும். வாழ்வில் சிறந்த ஆலோசகரை தேர்ந்தெடு. உன் வேலை சுலபமாக முடியும். யாரோடு நீ பழகுகின்றாயோ அவர்களின் குணம் உன்னுள் ஊடுருவும். வாழ்வில் சரியானவர்களோடு உன் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செயல்படுவதே சிறந்தது. மனித பிறவி செய்யக்கூடாத 2 செயல்கள்: வழமையில் ஆடுதல், வறுமையில் வாடுதல். நீண்டு வரும் ஒருவரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் என்பதற்காக அவர்கள் உங்களுக்கானவர் என்று ஆகிவிடாது. வெற்றி என்பது 10%, முயற்சி என்பது 90%. அம்முயற்சியின் தொடர்ச்சியை சார்ந்தது. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீர்கள். சிலரை எதை கொண்டும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லா விதமான சூழலிலும் இருக்கும் வாய்ப்புகளை பார்ப்பவனை யாராலும் வெல்ல முடியாது. எல்லாவற்றிலும் வரும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு தேடலா அல்லது ஒரு புதையலா? ஒரு தேடல் என்றால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அங்கீகாரத்தை தேடி, வாய்ப்புகளை தேடி, புகழை தேடி ஓட வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு புதையல் என்றால் இந்த உலகமே உங்களை தேடி ஓடி வரும். நாம் வாழும் இந்த சமூகத்தில் பலரும் ஒரு பட்டாம்பூச்சியைப் போல அடுத்தவர்களை துரைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் கேட்கின்றோம், துரத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கென ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கினால் என்ன? பட்டாம்பூச்சிகள் உங்களை தேடி வரட்டுமே. சூரியன் உதிக்கும் போது அது ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நான் வந்துவிட்டேன் என்று சொல்வது இல்லை. அதன் ஒளிப்பட்டதும் இந்த உலகமே உறக்கம் கலைந்து அதை நோக்கி திரும்புகிறது. நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் பலரை சந்திக்கிறோம், பல வாய்ப்புகளை பார்க்கின்றோம். ஆனால் அத்தனையும் நாம் தேடி செல்ல வேண்டுமா? அல்லது நாம் தகுதியை வளர்த்து கொண்டால் அவை நம்மை தேடி வராதா? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்று நாம் தேட போகின்றோம். அடுத்தவர்களை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு உங்களை பின்தொடர ஒரு கூட்டத்தை எப்படி உருவாக்குவது? உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றுவது எப்படி? யாரையும் தேடி செல்லாதே, உன்னை நோக்கி தேடி வரவே என்ற மந்திரத்தின் ரகசியத்தை அறிய நீங்கள் தயாரா? என்னுடன் இணைந்து இருங்கள். சக்தி வாய்ந்த சிந்தனைகளை தொடர்ந்து பெற நம்முடைய சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே, உனக்காக உன்னை நீ செதுக்கிக்கொள். சிற்பத்தை தேடி யாரும் வரமாட்டார்கள், ஆனால் ஒரு சிலைக்காக ஊரே கூடும். உன் மதிப்பு உனக்கு தெரியும் வரை நீ மற்றவர்களின் மதிப்பெண்ணுக்காக காத்திருப்பாய். உன் மதிப்பை நீ உணரும் போது மற்றவர்கள் உனக்காக காத்திருப்பார்கள். தோல்விகள் துரத்தலாம், தோண்டு விடாதே. வெற்றியை நோக்கி ஓடு, திரும்பி பார்த்து விடாதே. அகப்பட்ட துளையே மழையாகும், அடைப்பட்ட விதையே மரமாகும், உடைப்பட்ட மனமே திடமாகும். உனக்குள் இருக்கும் நீ உலகையாலும் பாதை இல்லாத போதுதான் உன் பாதங்களை பதியவே. அதுவே நாளை 1000 பேர் நடக்கும் புதிய பாதைகளை உருவாக்கும். உன்னை ஒதுக்கும் உலகம் ஒரு நாள் அண்ணாந்து பார்க்கும். உன்னை விலக்கும் உறவு விரும்பி உன்னை தேடி வரும். உள்ளத்தில் உறுதி இருந்தால் வானமும் உனக்கு கை கொடுக்கும்.
நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். யார் சொன்னது உனக்கு உதவ யாரும் இல்லை என்று? நீ முயற்சி செய்ய பழகினால் தன்னம்பிக்கை என்ற நண்பன் காலம் முழுவதும் உனக்குள் குடியிருப்பான். எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வுகள் தன்னம்பிக்கை. அது காயங்களுக்கு பிறகே கனவுகளை நனவாக்கும். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்து. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு. தோல்வியை ஏறும் ஏணியாக மாற்றிக்கொள். நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் என்பதை மறந்து விடாதே. முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். ஓடிக்கொண்டே இரு. எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும். விட்டு விடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானது. ஒரு இளைஞன் அனுபவமிக்க முதியவரிடம் மரம் வெட்டும் போட்டியில் கலந்து கொண்டான். இளைஞன் சற்றும் ஓய்வெடுக்காமல் வெட்டினான். ஆனால் முதியவர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஓய்வெடுத்தார். காரணம் கேட்டபோது, நான் ஓய்வெடுக்கவில்லை, என் கோடாரியை கூர்த்திட்டு கொண்டிருந்தேன் என்றார். உங்கள் திறமைகளை தொடர்ந்து கூர்த்திட்டுங்கள். வெற்றி நிச்சயம். நாம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். பட்டாம்பூச்சியை தேடி ஓடாதீர்கள். பூந்தோட்டத்தை உருவாக்குங்கள். பட்டாம்பூச்சிகள் உங்களை தேடி தானாக வரும். உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன் திறமையை வெளிப்படுத்து. நீ யாரையும் தேடி போக தேவையில்லை. வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். இன்று நீ தனிமையில் உழைப்பது நாளை உன்னை ஒரு கூட்டமே தேடி வரச் செய்யும். அந்த நாளை நோக்கி பயணி. நீ ஒரு தனிநபர் அல்ல, ஒரு சக்தி என்பதை நிரூபி. ஒரு காந்தம் இரும்பை தேடி அடைவது இல்லை, அது தன்னிடம் ஈர்க்கும் சக்தியை உருவாக்கி கொள்கிறது. நீ காந்தமாக மாறு. இந்த உலகம் இரும்பாக உன்னை நோக்கி வரும். நீ ஒரு எதிரொலி அல்ல, ஒரு குரலாக இரு. எதிரொலி மற்றவர்களின் வார்த்தைகளை திரும்பச் சொல்லும். ஆனால் ஒரு புதிய குரலை கேட்கவே இந்த உலகம் காத்திருக்கிறது. மின்னலை தேடி யாரும் செல்வது இல்லை. அது தோன்றும் போது அனைவரின் பார்வையும் அதன் மேல் தான் இருக்கும். உன் உழைப்பு மின்னலாக மாற்று. ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை தேடி செல்வது இல்லை, அது தன்னைத்தானே ஒளிரச் செய்து கொள்கிறது. அந்த ஒளியை கண்டதும் மற்ற விளக்குகள் தாமாகவே ஒளிரத் தொடங்கும். தனிமையில் நீ உழைத்தால் தகுதிகள் தானாய் உயரும். தனிமையில் நீ உழைத்தால் தகுதிகள் தானாய் உயரும். தலைமுறைகள் உன்னை புகழ தலைக்கணம் என்றே இரு. தேடகமாய் யாரிடமும் அங்கீகாரம் தேடி வரும். உன்னிடம் அதிகாரம் உன் உழைப்பே. உனக்கான சிகரம் உலகம் சொல்லும் உனக்காரு நமஸ்காரம். அமைதியாயிரு, ஆனால் முட்டாளாய் அல்ல. தனிமையில் இரு, ஆனால் தகுதியற்றவனாய் அல்ல. உன் மௌனமே உனக்காக பதில் சொல்லும். உன் உயரம் உலகிற்கு உன்னை அடையாளம் காட்டும். முகவரியை தேடி அலையாதே, உன்னை ஒரு முகவரியாக மாற்று. தடயங்களை தேடி நடக்காதே, உன் காலடிகளை தடங்களை வரலாறாக மாற்று. சத்தமாக பேசுபவர்களை விட அமைதியாக சாதிப்பவர்களுக்கு இந்த உலகம் அதிக கவனம் செலுத்துகிறது. உங்கள் வெற்றிகள் உங்களுக்காக பேசட்டும். நீங்கள் யார் என்பதை வார்த்தைகளால் விளக்காதீர்கள். உங்கள் செயல்களால் புரிய வையுங்கள். வார்த்தைகள் மறக்கப்படலாம், செயல்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்கும். சொல்லுங்கள், நமக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அன்பு காட்டுவதில் அளவோடு இருந்தால் நமக்கு நாம் மட்டும்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கவே சிலர் நம் வாழ்வில் வந்துவிட்டு செல்கிறார்கள். நாம் அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும். விட்டு விடுங்கள். அப்படியானவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லை என்று அர்த்தம். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார். அவதானமாக இருந்துகொள். நீ நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். விரும்புவர்கள் ஈர்க்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்துதான் கொண்டிருக்கின்றோம் நாம் தான்.
கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றியும் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழுந்த வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று ஒதுக்கியவர்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு, அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. கோபப்படுகிறவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்ற சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள், உண்மையான உறவுகள் உண்மை மட்டுமே நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள், ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும், உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரையும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல் போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள், நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை, உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான்.
வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள், இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வரமாட்டார்கள் இறுதிவரை நம்முடன். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்புவேன். வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டுமே அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். வலிமையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும். நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான். அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சிலர் தரும் வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழிநடத்த செல்கிறது. வலிக்கிறதே என்று வழிமாறி போகாதே. வழிமாறி போனால் உன் வாழ்க்கையை மாறி போகும் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை, பட்டதே போதும் என்பதால் தான். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று. பொய்யானவைகளை நிலைப்பதில்லை. எனவே விலகிச் செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கிடைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும் போது கிடைப்பதில்லை. கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்கு தான். அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும். உங்களை பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்மை எந்த இடத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கின்றோம். எதையும் தெரிந்து கொள்ளாமல் விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராதவரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் வீழ்ந்துதான் கிடப்பீர்கள். இங்கு பலரின் அதிகபட்ச ஆசையெல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமம் என்பதை தெரிந்து கொள். சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சிய செய்வதும் அலுங்குலைப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை. அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படிதான். நாம் பேசுவதை கேட்க கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கொஞ்சி பேசினாலும் சரி கெஞ்சி பேசினாலும் சரி எந்த பயனும் இல்லை. தரசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்தப்படுகின்ற அன்பும் எந்த பயனும் தராது.